والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அருளால் நேற்றைய தினம் தராவி தொழுகைக்கு பிறகு ரமதானில் நம்முடைய பயணம் என்ற இந்த ஒரு தலைப்பின் கீழ் இந்த தொடரில் அல்ஹம்துலில்லாஹ் சில அமல்களை நாம் கையில் எடுக்க வேண்டும், அதில் நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே 3 விஷயங்களை நாம் அதை பற்றி நாம் பார்த்தோம். முதலாவது, நம்முடைய முதல் அமல், ஒவ்வொரு நாளுடைய முதல் அமல் எதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும்? துஆவை கொண்டு, இறைவனுடைய திக்ரை கொண்டு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஓதிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். தூக்கத்தில் இடையே முழிப்பு வந்தால் 4ஆம் கலிமா 3ஆம் கலிமா அதை ஓதிட்டு ஒரே ஒரு துவா, அல்லாஹ் மஃபிர்லி மாஷா அல்லாஹ், யாரை மன்னித்து விடுவாயாக என்று நாம் அல்லா இடத்தில் துவா செய்ய வேண்டும். இது ஒரு அமலை நாம் எடுத்துக்கொண்டோம், வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல் மிஸ்வாக், பல் துலக்குவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இயற்கை மரபாக மட்டும் அதை சொல்லாமல் அதை தாண்டி மார்க்க ரீதியில் அது இறைவன் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியது என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவதாக என்னது? ஒரு நாளைக்கு 100 வசனங்களை ஓதுவது அல்லது 100 வசனங்களையாவது கேட்க வேண்டும் என்று நாம் உறுதி கொள்ள வேண்டும். அதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நாம் யாரில் எழுதப்படுவோம்? ஆனிதீன்களில் எழுதப்படுவோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட, அல்லாஹ்வை நின்று வணங்குபவர்கள் எனக்கூடிய ஆனிதீன்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் எழுதப்படுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அதைத் தொடர்ந்து ரமதானில் நம்மளுடைய பயணம் தொடர, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ரமதானுடைய பயணம் என்பது அது சிறப்பான ஒரு பயணம், ஸ்பெஷல் ஜேர்னி இன் எ பிலீவர் லைஃப் என்று சொல்லலாம். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ரமதானிய பயணம் என்பது நிறைய பாடங்களை, படிப்பினைகளை, நிறைய அல்லாஹ் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பயணமாக இருக்க வேண்டும். அந்த 1 மாத பயணத்தினுடைய வெளிப்பாடு, பிரதிபலிப்பு மீதியுள்ள 11 மாதங்களில் அது பிரதிபலித்து நமது ஈமானை அது பிரகாசமிக்கதாக அது வைத்திருக்க வேண்டும் என்ற ரீதியிலே ரமதானில் சில விஷயங்களில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை நாம் காண முடியும் ஹதீஸில். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கும் பொழுது நடந்த ஒரு சிறிய ஒரு நிகழ்வு. எப்படி அதை பற்றி குறிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொதுவாக நபியிடத்திலே ஒவ்வொரு ரமதானிலும் அவர்கள் வருகை தந்து ஒரு முறை முழுமையாக குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓதி காண்பிப்பார்கள். நபி அவர்களும் திரும்பவும் அவர்களிடத்தில் ஓதி காண்பிப்பார்கள். ததாருசுல் குர்ஆன் என்று சொல்லப்படும், ஒருவருக்கொருவர் குர்ஆன் பாடத்தை ஒப்பித்துக் கொள்ளுதல். அவர்கள் ஓத இவங்க கேட்க, இவங்க ஓத அவங்க கேட்க. இதில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அது திருத்தம் செய்து கொடுக்கப்படும். அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை கேட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஆசிரியர், குர்ஆன் உஸ்தாத் யார் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ஓத இவங்க சிரமம் தவறுகள் இருந்தால் திருத்தி கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து படிக்க தெரியாது, அவர்கள் பார்த்து ஓதக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் அல்ல. எழுத சொன்னார்கள், ஆனால் எழுதியதிலிருந்து வேதத்திலிருந்து அவர்கள் படிக்க மாட்டார்கள். முழுமையாக குர்ஆன் தொகுக்கப்படவில்லை என்றாலும் கூட ஆங்காங்கே சில அத்தியாயங்கள், சில ஜுஸூக்கள், சில வசனங்கள், சில சூறாக்கள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத கேட்டு மனப்பாடம் பண்ணவங்க தான்.
லிசனிங் கெப்பாசிட்டி. அப்படிதான் ரசூலுல்லாஹ் வல்லத்துல வச்சிருக்கிறான். சின்ன வயதுல இருந்து அவங்க எழுத படிக்க தெரியாத ஒரு நிலையில உருவாக்கி. ஏன்னா என்னைக்கும் யாரும் சொல்லிடக்கூடாது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா எழுத தெரிஞ்சவர், படிக்க தெரிஞ்சவர், நல்ல ஒரு கவிஞர், அதனால அவருடைய சொந்த கருத்தா இது இருக்கலாம், அல்லது ஒரு சில கருத்து சொந்த கருத்தை இதில் இவர் இணைத்து இருக்கலாம், அவருக்கு விருப்பமானதை பிடித்தமானதுங்கிறதை யாருமே யூகித்தரக்கூடாது. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர்களாகத்தான் அவர்கள் உருவாகி வந்தார்கள். அது எல்லாருக்குமே தெரியும். 40 வயசுல தான் நபி என்று சொல்கிறார்கள். 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எழுத தெரியாதவங்க தான், படிக்க தெரியாதவங்க தான், யதார்த்தத்துக்கு கூட கவிதையை சொல்லாதவங்க. கவிதை என்பது நாவில் அப்படியே சரளமா வரும் அரபு மக்களுக்கு. இஸ்லாத்தை ஏற்கப்பட்ட சஹாபாக்களிலும் கவிஞர்கள் இருந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்காத இணை நிராகரிப்பாளர்களிலும் கவிஞர்கள் இருந்தார்கள். கவிதையிலேயே சண்டை நடக்கும். கவிதையிலே இஸ்லாத்தை பற்றி தவறாக படிப்பதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்து படிப்பதும், சஹாபா பெண்களை பற்றி கொச்சைப்படுத்தி படிப்பதும், அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்கின்றாங்க சஹாபாக்கள். கவிதைக்கு கவிதை, சொல்லுக்கு சொல் என்ற ரீதியில் அழகிய ரீதியில் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ் கவிதையில் பதில் தந்திருக்கிறார்கள். ஆனா இல்ல, ஏன், என்ன யதார்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதை வராது, அழகா பேசுவாங்க, ரத்தன சுருக்கமா பேசுவாங்க. ஊதித்து ஜவாமியல் கலீம்னு சொன்னாங்க. எனக்கு ஜவாமியல் கலீம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2 வார்த்தை 3 வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாலும் நச்சுன்னு இருக்கும், அதுல ஆழமான கருத்துக்கள் இருக்கும். அப்படி சில ஹதீஸ்களில் தொகுக்கப்பட்டிருக்கு. 2 வார்த்தை 3 வார்த்தை 4 வார்த்தைகள் அது பெரும் பெரும் அர்த்தங்களை விளக்கங்களை பெற்றிருக்கக்கூடியது. அப்படிப்பட்டது இருந்ததே தவிர கவிநடை, கவிதை, பொயட்ரிக் அந்த திறமை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இயற்கையாக கொடுக்கப்படல. சூரா யாசீனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும், வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு இன் ஹுவ இல்லா திக்ருன் வ குர்ஆனும் முபீன். இந்த முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு அவசியமும் இல்லை. கவிதை இருக்கு, அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுவான் சூரா யாசீன்ல, இது குர்ஆன் ஆகும், திக்ர், இது மனிதர்கள் நினைவூட்டக்கூடிய குர்ஆன் ஆகும். ஆக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிவது, அவர்கள் ஓதி காண்பிப்பது குர்ஆன் என்று சொல்வது கவிதை அல்ல, இது கவி வார்த்தை அல்ல. அவருக்கு கவிதை தெரியாது, கவிதை நம்ம கற்றுக் கொடுக்கல. அவர் குர்ஆன் என்று சொல்வதெல்லாம் உண்மை குர்ஆன் தான், குர்ஆனும் முபீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கேட்டு தான் மனப்பாடம் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ், ஆடிபிள். அதனாலதான் சில நேரத்துல நிறைய வஹி வந்து ரசூலுல்லாஹ் பயந்துருவாங்க. நிறைய பாடங்கள் எடுக்கப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிறோம், நோட்ஸ் எடுத்துக்கிறோம், பார்த்துக்கலாம், இல்ல நோட்ஸ் கொடுத்துருங்க, புக்கு கொடுத்துருங்க, படிச்சுக்கிறேன், இல்ல ரெக்கார்டிங்கா இருக்கா, ரெக்கார்டட் செஷனா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலை. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத்து குறிப்பும் இல்ல. சில நேரங்கள்ல வஹி முதல்ல வந்தது 5 வசனங்கள், இஃப்தரா என்ற 5 வசனங்கள், அடுத்தடுத்து வந்தது கொஞ்சம் 10 வசனங்கள், சூரா ஃபாத்திஹா மட்டும் இறங்கியது, சுலபமா இருக்கே, ரசூலுல்லாஹ் கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அப்புறம் இறங்குது, தப்புன்னு இறங்கிக்கிட்டே இருக்குது. குர்ஆனுடைய வசனங்கள் பெரிய பெரிய வசனங்கள், நீண்ட அத்தியாயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல பயமும் வந்திருக்கு, மனப்பாடம் பண்றதுக்குள்ள அடுத்த வஹி வந்துருமோ, அப்ப நம்ம விட்டுருவோமோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்பட்ட போதுதான் வேகமா ஓதுனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டத்தோட வேகமா ஓதுனாங்க. அதுக்கு வஹி இறங்கியது, லா துஹர்ரிக் லிசானக லிதஅஜல பி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா ثم இன்ன அலைனா பயானா. சூரா கியாமத்ல சொல்றான், என்ன வாயை வேகமா அசைக்கிறீங்க அப்படின்னா வேகமா ஓதுறீங்க, அப்படி வேகமா ஓதாதீங்க, பயப்படாதீங்க. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு, இந்த குர்ஆனை உமது உள்ளத்தில் சேகரிப்பது, உம்மை மரணம் செய்ய வைப்பது, மரணம் செய்ய வைத்து உம்மை ஓத வைப்பது நம்மீதான கடமை. நீங்க கவலைப்படுறீங்க, நிறைய வகி வருது, மனப்பாடம் பண்ண முடியாம போயிருமோன்னு கவலைப்படாதீங்க. உங்க உள்ளத்துல இதை பதிய வைத்து இதை மூலமாக ஓத வைப்பது எனது கடமை. உம்மை இன்ன அலைனா பயானா, பிறகு அதை விளக்க வைப்பதும் எனது கடமை. 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இதை நீங்க மனப்பாடம் செய்வீங்க, இதை நீங்க ஓதி காண்பிப்பீங்க, இதை நீங்க உலக மக்களுக்கு எல்லாம் எடுத்து உரைப்பீர்கள், விளக்க உரை அளிப்பீர்கள், இது எல்லாம் என் கடமை என்று நபிசுல்லாஹ் சொல்லப்பட்டது. திரும்ப செய்திக்கு விஷயத்துக்கு வர்றேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உஸ்தாது, அவங்க ஓதி காட்ட இவங்க கண்ணியமா உட்கார்ந்து கேட்டு மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. கொஞ்சமா இப்படி முதல் வருஷம் கொஞ்சம், 2வது வருஷம் கொஞ்சம், இப்படி 23 வருஷங்களாக குர்ஆன் இறங்கிக்கிட்டே இருக்கு. 23வது வருடம் இறுதி ஆண்டு. அந்த ஆண்டிலே ஹிஜ்ரி 10, அந்த ஆண்டிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா 2 தடவை என்ன செய்யறாங்க, குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. 2 தடவை பாடத்தை கேட்கிறாங்க.
நபிசுல்லாஹுக்கும் தண்ணிப்பட்ட பாடம் ஆயிடுச்சு. கடைசி வருஷத்துல 2 தடவை ஓதி காமிச்சிட்டு 2 தடவை கேட்கிறாங்க. இத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இடம்பெறுது. அப்போ ஃபகான யஅரிதுல் குர்ஆன அலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஅரதல் குர்ஆன மர்ரத்தின் ஃபி ஸனத்தில் அഖீரா மின் உம்ரிஹி. ஒவ்வொரு தடவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமித்து வந்தார்களே, தனது இறுதி ஆண்டிலே 2 தடவைகள் ஓதி காமித்தார்கள். வஅஸரப இலா ஃபாத்திமா ஸஹரா பி ஹதீஸின். இந்த சந்தர்ப்பத்துல தன்னுடைய அருமை மகள் ஈரக்கொலைன்னு யார சொல்லுவாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட காதுல ஒரு ரகசியமா ஒண்ணு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே பக்கத் ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா சாரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த செய்தியை கேட்டுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா அஃபவ இலைஹா பி ஹதீஸின் ஆஹர் ஃபதஹிகத். பிறகு அவங்க காதுல இன்னொரு ரகசியத்தை சொன்னாங்க, அவங்க சிரிச்சாங்க. فلما سألت عائشة رضي الله عنها فاطمة الزهراء عما أسر به رسول الله. ஒரு சந்தர்ப்பத்துல ஆயிஷா ரலியல்லாஹுக்கு இதை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. ஆர்வம், என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லி இவங்க அழுதாங்க, அடுத்து என்ன சொல்லி இவங்க சிரிச்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கும் பொழுது அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்கம்மா, குன்து அஃஷா சிர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என்று எனது காதில் சொன்ன ரகசியத்தை யாருக்கும் சொல்ல நான் விரும்பவில்லை. அது ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் காதில் சொன்னார்கள். இருந்த போதிலும் நீங்கள் கேட்க நான் சொல்லி ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபலம்மா லஹிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஃபீகல் அலா உக்பிர்து பி அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரஹா பி அன்ன ஜிப்ரீல் கான யுஆரிதுல் குர்ஆன மர்ரத வாஹிதா வ அன்னஹு ஃபீ ஹாதிஹி ஸன ஆரதல் குர்ஆன மர்ரத்தைன். அத்தாட்ட ஜிப்ரீல், அதாவது அத்தா சொல்றாங்க மகன்கிட்ட, அத்தா கிட்ட ஜிப்ரீல் வருஷம் ஒரு தடவை வந்து ஓதி காமிச்சிட்டு போயிடுவாரு. அத்தா ஒரு தடவை ஓதி காட்டுவேன். இந்த வருஷம் அத்தா கிட்ட ஜிப்ரீல் 2 தடவை வந்து ஓதி காமிச்சிட்டு அத்தாட்ட 2 தடவை பாடம் கேட்டு போயிட்டாங்க. என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அமைதியா அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்ல நீ குருபி அஜரி, ஏன் தவணம் முடிய போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய தவணம் முடிய போதும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் என்னுடைய குர்ஆனுடைய பாடம் 2 தடவைகள் ஓதி காமித்து 2 தடவைகள் என்னிடம் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதுதான் அதனுடைய நோக்கமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே பக்கத் ஃபாத்திமா அவங்களுக்கு தாங்க முடியாது, பாப்பா மூத்தா போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா அஸர இலைஹா பி அன்னஹா அவுலஹு லுஹுகம் பிஹி. சரி கவலைப்படாத, நான் மூத்தா போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்திலிருந்து ஆனா நீ தான் என்கிட்ட வருவேன் இன்ஷா அல்லாஹ். மௌத்துக்கு பிறகு நமது குடும்பத்திலிருந்து என்னை சந்திக்க வரக்கூடிய முதல் நபராக நீ தான் இருப்பாய் அப்படின்னா அடுத்து நீ தான் மூத்த போற. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துல ஒண்ணு சேர்க்க போறான். அதெல்லாம் முன்னால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள். அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே உங்களுக்கு சிரிப்பு, மாஷா அல்லாஹ். இந்த ரீதியில அல்ஹம்துலில்லாஹ் ஃபதஹிகத் ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும் போது அதை வந்து சொல்றாங்க, இதுதான் என்கிட்ட சொன்ன ஒரு ரகசியம், இதுக்காகத்தான் நான் முதல்ல அழுதேன், இதுக்காகத்தான் நான் முதல்ல சிரிச்சேன். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வதூஃபியத் ஃபாத்திமா ஸஹரா பாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸத்தத்தி அஷ்ஹுர். சொன்ன மாதிரி என் கணவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு அவங்களுடைய ஈரக்கொலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 6 மாசத்துல மௌத்தா போயிட்டாங்க. 6 மாசத்துல அவர்களும் இயற்கை மரணம் அடைந்து அல்லாஹ்விடத்தில் சென்று சேர்ந்தார்கள். சொன்ன மாதிரி தன் மகளையும் ஈரக்குலையான மகளையும் அவர்கள் 6 மாதத்திலேயே அவர்கள் அழைத்து சென்று விட்டார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து விட்டான். ஃபகானத் அவுலஹு லுஹுகம் பிஹி. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் முதலாவதாக வர்ணித்தவர் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்க தான். ஆக இது ஒரு வரலாற்றில் ஒரு கவலைக்குரிய ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக ஒரு நிகழ்வாக இருந்த போதிலும் இது எந்த சம்பவத்தையும் முன்வைத்து நடந்தது என்பதை பற்றி ஹதீஸில் பார்க்கும் பொழுது அங்கு ரமதான் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடம் கற்பிக்க வந்ததனுடைய பின்னணி, அது இறுதி ஆண்டில் 2 முறை அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் இது நடந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முழு 30 ஜுஸுவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமிச்சு திரும்ப ஓதிடுவாங்க. அந்த அடிப்படையில தான் மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம முழுமையாக ஒரு தடவையாவது குர்ஆனை ஓதணும், நம்மால் ஓத வேண்டும் அல்லது ஓதுவதை கேட்க வேண்டும் என்ற ரீதியிலே தராவி தொழுகையின் முழு குர்ஆன் ஓதப்படுகிறது அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிகளில்.
நாமும் ஓத வேண்டும் என்ற ஒரு ரீதியிலே அதை பற்றியான ஆர்வங்கள் ஆர்வப்படுத்தப்பட்டு நாமும் மாஷா அல்லாஹ் ஓதி வருகிறோம். ஆனால் இதில் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த அளவுக்கு அவர்கள் இந்த குர்ஆனை ரமதானில் அவர்கள் கையில் எடுத்தார்கள் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது ஆதாரபூர்வமான கிரந்தங்களிலே செய்திகளிலே நாம் பார்க்கும் பொழுது அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி, ஒரு நாளில் ஒரு இரவு ஒரு பகல் என்றால் ஒரு நாள் 24 மணி நேரம் என்று சொல்லலாம். 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்குள்ளே ஒரு முறை குர்ஆனை முழுமையாக ஓதியவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் இடம்பெறக்கூடியது. யார் அப்படின்னு சொன்னா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குர்ஆன் ஓதிடுவாங்க. ரமதானில் முடியும், வாய்ப்பு நிச்சயமாக முடியும். இது நம்ம இதுக்கு முன்னாடி கூட சில சந்தர்ப்பத்துல சொன்ன ஞாபகம் இருக்கு. யதார்த்தமா குர்ஆனை ஓதணும்னா ஒரு ஹாஃபிஸை கூப்பிட்டு ஓத சொன்னோம்னா 7 to 8 மணி நேரத்துல ஒரு குர்ஆனை ஓதிடுவார். அது இயல்பு தான், சுலபம் தான், நிச்சயமா ஓத முடியும். அதிலும் நமக்கு குர்ஆன் இன்னும் நமது நாவில் பழக்கப்பட்டு தண்ணி பாடமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அதை விட குறைவான நேரத்தில் ஓதினால் கூட ஆச்சரியம் இல்லை. அப்ப இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஹாஃபிஸ்கள் 8 மணி நேரத்துல ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 1/3 ஆஃப் டே போதும். நம்மளுக்கு 1/3 நமக்கு குர்ஆனை ஓதி முடிக்க போதும் என்றால் இந்த சஹாபா பெருமக்கள் ஓதியதில் என்ன ஆச்சரியம்! இதுவெல்லாம் உண்மையாக அவர்கள் விஷயத்தில் அறிவிக்கப்பட்ட செய்தி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பேரே அவர்கள் குர்ஆனுக்கு பேர் போனவர்கள். ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒரு விஷயத்துக்கு நம்ம சிறப்பாக சொல்வோம் என்று சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு பேர் போனவர்கள். கடைசி காலகட்டத்தில் ஒரு ஃபித்னா, இவர்கள் ஹலீஃபாவாக இருந்து மாஷா அல்லாஹ் 12 ஆண்டுகள் சிறந்த ஒரு ஆட்சி இவர்கள் நடத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் என்பது அது ஒரு பொற்காலமாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலமும் அதுவும் ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு ஆட்சி காலமாக இருந்தது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் 12 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் வேண்டுமானால் அமைதியான ஒரு சூழல், அடுத்து ஃபித்னாக்கள் ஆரம்பமாகிவிட்டது. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெரி சாஃப்ட் கேரக்டர், அவங்க ரொம்ப மென்மையானவங்க, விருதுவானவங்க, தடாபுடலான ஆளு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது சில எதிர்ப்புகள் அவருக்கு மேல கிளம்ப ஆரம்பித்தது. கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் வர ஆரம்பித்தார்கள். உஸ்மான் கொல்லப்பட வேண்டும் என்றெல்லாம் சில கிளர்ச்சிகளை எல்லாம் கிளப்பி கிளர்ச்சியாளர் மூலமாக அவங்க ஹோம் அரெஸ்ட் பண்ணப்பட்டு வீடை சுத்தி முற்றுகையிட்டு அவர்கள் கொலையும் செய்யப்பட்டார்கள். வரலாறு படிச்சிருப்போம். இதுல ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா வரலாற்று ஆசிரியர்கள் பல வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி கொலை செய்யப்பட்ட போது அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? குர்ஆன் தான் ஓதிட்டு இருந்தாங்க. நாயிலா எனக்குடைய மனைவி அவங்களை தடுக்க வரும்போது அவங்க மீது வெட்டுப்பட்டு அவங்க விரல் துண்டிக்கப்பட்டது. அவங்க மனைவியுடைய விரல் துண்டிக்கப்பட்டு துண்டாக விழுந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளால் வெட்டப்பட்டு குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். ரத்தம் சிந்திய நிலையிலே அவர்கள் அந்த இடத்திலே மரணம் அடைந்தார்கள், ஷஹீதானார்கள். அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த ஒரு வசனத்திலே அவருடைய ரத்த துளி படிந்திருந்தது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. இதுவெல்லாம் இறைவன் சில பாடங்களாக நமக்கு காட்டக்கூடியது. சூரா பக்ராவுடைய ஒரு வசனம், சூரா பக்ராவுடைய முதல் ஜுஸுனுடைய இறுதி பக்கத்திலே 20வது பக்கத்தில் முதல் ஜுஸுனுடைய கடைசி பக்கத்தில் நீங்க ஓதி வரலாம். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். இது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவாக சொன்னது. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் ஹுவ ஸமீஉல் அலீம், அவர்கள் விஷயத்தில் பகைவர்கள் விஷயத்தில் விரோதிகள் விஷயத்தில் நபியே உமக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் நன்கு கேட்பவனாக அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று நபி அவர்களுக்கு ஆறுதலாக சொன்னது. ஆக அது நபிக்கு மட்டும்தான் ஆறுதலா? ஒரு ஆறுதல் செய்தி என்றால் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? அவர்களை தொட்டு அவர்களை ஆரம்பித்து அது போன்ற இன்னலுக்கு ஆளாகக்கூடியவர்கள், எதிரிகளால் அநியாயமான முறையில் தாக்கப்படக்கூடியவர்கள் அனைவருக்கும் அது பொருந்தும். அது அடிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட போது அந்த இரத்த துளியில் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்பதிலே படிந்திருந்தது. இவர்கள் விஷயத்தில் அநியாயமான முறையில் இவர்கள் கொல்லப்பட்டதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்ற ஒரு சாட்சியான நிலையிலே அவர்கள் மரணம் அடைந்தார்கள் என்பதை அறிஞர் பெருமக்கள் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இப்படி குர்ஆனும் கையுமாக இருந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ரமதானிலே அவர்கள் ஒரு முறை குர்ஆனை முழுக்க ஓதி முடிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கொடுத்த முக்கியத்துவம் இதைதான் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்! அவரை பற்றியான ஒரு சிறப்பு நம்ம சிந்தனைக்கு வரணும்னா எதை சொல்லலாம்? தஜ்ஜாலை பார்த்த ஒரே சஹாபி இவங்க தான் அப்படின்னு சொல்றதை விட தஜ்ஜாலை பார்த்த ஒரே மனிதர் இவர்கள் தான். ரசூலுல்லாஹ் கூட பார்த்தது இல்ல. இவர்கள் தஜ்ஜாலை பார்த்து விட்டு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட வர்ணித்தார்கள். அந்த வர்ணனை முழுக்க அல்லாஹ் அவர்களுக்கு தஜ்ஜாலை பற்றி சொன்ன வர்ணனைக்கு ஒத்து போனதின் காரணத்தினால ஒரு சந்தர்ப்பத்துல பள்ளிவாசல்ல மக்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்
அல்லாஹ் ஒன்று கூட்டி இப்ப சொன்னாங்க, வளமையாக நான் உங்களுக்கு பிரசங்கம் செய்யக்கூடிய ஒரு ரீதியில் உங்களை நான் ஒன்று கூட்டவில்லை, ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காக நான் உங்களை ஒன்று கூட்டியிருக்கிறேன். தமீமுத்தாரியோட கடல் பயணம் மேற்கொண்டு அவர் தஜ்ஜாலை பார்த்து விட்டதாக வந்து என்னிடத்திலே அதை பற்றிய வர்ணனைகளை எடுத்துரைத்தார். முழுக்க முழுக்க தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ் எனக்கு என்ன வர்ணனைகளை கொடுத்திருக்கிறானோ அதே வர்ணனையோடு ஒத்து போகக்கூடியதாக அந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி தஜ்ஜாலை பற்றியான அந்த எச்சரிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அப்படியேப்பட்ட ஒரு சஹாபி தஜ்ஜாலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஹயாத்திலே காண்பித்து அது ஒரு பாடமாக நம்மளுக்கு அமைய வேண்டும் என்று காண்பித்திருக்கிறார். அப்படியேப்பட்ட ஒரு சஹாபி அவர்கள் வாழ்க்கை ரமதானில் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், 30 ரமதான் என்றால் 30 குர்ஆன், 29 நோம்பு என்றால் 29 பிறை என்றால் 29 குர்ஆன் என்று இந்த சஹாபா பெருமக்கள் ஓதி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி இதன் வரிசையிலே நாம் எடுத்துக்கொண்டால் ஆதாரபூர்வமான கிரந்தங்களில் கிடைக்கக்கூடிய முக்கியமான சில தகவல்கள் சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆன் ஈடுபாடு ரமதானை பற்றி நாம் பார்த்தோம். சஹாபா பெருமக்களுடைய குர்ஆன் ஈடுபாடு ரமதானில் நாம் பார்த்தோம். அடுத்து தாபீன்களில் நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஹ்திமுல் குர்ஆன ஃபீ குல்லி லைலத்தைன், 2 நாட்களில் ரமதானில் இரவில் அவர்கள் குர்ஆன் ஓதுவாங்க, 2 இரவுல ஒரு குர்ஆனை முடிச்சிருவாங்க. அப்ப ரமதானில் ஒரு முழு ரமதானுக்கு 15 தடவைகள் இவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? மாஷா அல்லாஹ். சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்களிடத்தில் பாடம் படித்தவர்கள் இவர்கள். மாஷா அல்லாஹ். சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு உமர், இப்னு சுபைர், அபூ ஹுரைரா போன்ற சஹாபாக்களிடத்தில் கல்வி பெற்றவர்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் கல்வி கற்ற சஹாபாக்களுடைய மாணவர், சிறந்த சில சஹாபாக்களுடைய ஒரு மாணவர். இவர்களுக்கு எந்த அளவுக்கு கல்வியில் ஒரு அங்கீகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜின் சந்தர்ப்பத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருக்கிறாங்க. ஹஜ்ஜின் சந்தர்ப்பத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருக்கும் பொழுது சில மக்கள் எல்லாம் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஃபத்வா கேட்கிறாங்க, சட்டங்கள் கேட்கிறாங்க. ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கல்வியில் மாமேதை, குர்ஆனை கரைத்து குடித்தவர். மாஷா அல்லாஹ். அதனால ஆர்வத்தோட ஒரு பெரிய ஒரு ஷேக் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மசாயல்கள், சட்டங்கள் எல்லாமே கேட்கிறோம்ல. ஹஜ்ஜிக்கு வந்த மக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கிட்ட சட்டம் கேட்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, நீங்க எந்த ஊரை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. கூஃபா அப்படின்னு சொல்றாங்க. கூஃபால வந்திருக்கோம். அலைஸ மின்கும் சயீத் இப்னு ஜுபைர், உங்கள்ட்ட சயீத் இப்னு ஜுபைர் இருப்பாரு, உங்க ஊர்ல சயீத் இருக்காரு, அவரை விட்டுட்டு நீங்க என்ன கேக்குறீங்க? அவர் எவ்வளவு கல்வியில் சிறந்தவர் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடத்தில் கேள்வியில் வினவப்பட்ட போது சயீத் பின் ஜுபைரை அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க, அதாவது நினைவுபடுத்துறாங்க. அவரை விட்டுட்டு நீங்க என்ன கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் தான் படிச்சவன், நான் தான் எல்லாரோட ஆளுமை, நான் சொல்றதா மார்க்கம். இது சஹாபாக்கிட்ட இல்ல, என் அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு தாபியை அவர்கள் முன்னிறுத்திருக்கிறார்கள் என்று சொன்ன எவ்வளவு பெரிய ஒரு பணிவு. அந்த அளவுக்கு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கல்வி இருந்திருக்கும். மாஷா அல்லாஹ். இதுவெல்லாம் சஹாபாக்களுடைய பண்பாடுகளாகவும் நாம் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி மாஷா அல்லாஹ் ஒரு சஹாபியால் சுட்டிக்காட்டப்பட்டு என்னிடத்தில் கேட்பதை விட நீங்க அவரிடத்தில் கேட்கலாம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படியாப்பட்ட ஒரு மாமேதையாக சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா கல்வியில் அப்படி பெரிய மேம்பட்டவர்களாக, தலை சிறந்தவர்களாக அவர்கள் இருந்த போதிலும் கூட இபாதத் என்ற விஷயத்தில் அவர்கள் சற்றும் பின்தங்கவில்லை. கல்வி என்பது வேறு, இபாதத் என்பது வேறு என்ற ரீதியில் சஹாபாக்கள் வாழ்க்கையும் இல்லை, இது போன்ற தாபியங்கள் மார்க்க அறிஞர்களுடைய வாழ்க்கையும் இருந்ததில்லை. இவங்களை பத்தி இன்னும் என்ன சில செய்திகள் அறிவிக்கப்படுதுன்னா, அதிகமா இபாதத் செய்வாங்க. சயீத் பின் ஜுபைர் கல்வியில் பெயர் பெற்ற, ஃபத்வா வழங்குவதில் பெயர் பெற்ற கல்விமானாக விளங்கி இவங்க இபாதத்தில் அதிகமா இருப்பாங்க. ஃபகான யஹுஜ்ஜு மர்ரதன் வ யஅ்தமிரு மர்ரா, ஒவ்வொரு ஆண்டிலும் கூஃபால இன்னைக்கு நம்மள்ட்ட செல்வம், காசு, பணம் இருக்குது, ஏதோ நம்ம டிக்கெட் போட்டு உம்ரா போறோம், ஹஜ்ஜுக்கு போறோம். அன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஒரு ஏற்பாடை செஞ்சு அதுக்கான நிறைய நாட்களை செலவு பண்ணி வாகனத்துல என்ன செய்யணும், ஒரு ஒட்டகத்தை, குதிரையை அவர்கள் தயார் செய்து அதில் அவர்கள் நீண்ட தூரம், நீண்ட நாட்கள் பயணம் செஞ்சு ஹஜ்ஜு உம்ராக்கு போகணும். ஆனா இவங்க கல்வியில் கல்வி பணி செய்யக்கூடியவர்களாக இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டு உம்ரா செய்வார்கள், ஒரு ஆண்டு ஹஜ்ஜி செய்வார்கள், ஒரு ஆண்டு உம்ரா செய்வார்கள், ஒரு ஆண்டு ஹஜ்ஜி செய்வார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆண்டும் ஹஜ் அல்லது உம்ரா இல்லாமல் இருக்காது. அப்படியேப்பட்ட இவங்க தான் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் 2 நாட்களிலே ஒரு முறை குர்ஆனை அவர்கள் ஓதி முடிப்பார்கள் என்று சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் விஷயத்தில் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக முஹம்மது பின் இஸ்மாயில் யார்? இமாம் புகாரி. மாஷா அல்லாஹ். இமாம் புகாரி அவருடைய பேரு
முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமுல்லா அவர்களை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, யஹ்திமு ஃபி ரமதான் ஃபி நஹார் குல்ல யௌமின் ஹத்மா, பகலில் அவர்கள் ரமதானில் ஒவ்வொரு பகல் பொழுதிலும் ஒரு குர்ஆனை முடித்து விடுவார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இது முன்னுதாரணம். இந்த பேரு சில பேர்கள் நம்ம கேள்விப்படாததாக இருக்கலாம். இன்னைக்கு எதை எடுத்தாலும் நம்ம சொல்லக்கூடியது புகாரில இருக்கா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய சொந்த வாழ்க்கையினுடைய ஒரு முன்னுதாரணம். இந்த செய்தி பல பேரால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இமாம் புகாரி கான யஹ்திமுல் குர்ஆன ஃபி நஹார் மர்ரத்தன், ஒரு தடவை அவர்கள் ரமதான் பொழுதிலே பகல் பொழுதிலேயே ஒவ்வொரு தடவை ஒரு நாளில் ஒரு குர்ஆனை அவர்கள் முடித்து விடுவார்கள். இதே போன்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விஷயத்தில் அறிவிக்கப்பட்டது மிக மிக பிரபலமானது. இந்த வரிசையிலேயே மிக அதிகமாக குர்ஆன் ஓதுறவங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபி ரமதான் 60 ஹத்மத், ஒவ்வொரு ரமதானிலும் 60 முறை குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அப்போ ஒரு நோம்பில் ஒரு நாளில் 2 முறை அவர்கள் ஓதுவார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இது அவருடைய மாணவர்களால் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி இது போன்ற இது தாண்டி நிறைய இருக்கு நம்மளுக்கு. இன்ஷா அல்லாஹ் இது போதுமானது. இப்படியாப்பட்ட சஹாபாக்கள் வாழ்விலும் தாபியீன்கள் வாழ்விலும் இதுல பாருங்க எல்லா துறையை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இப்ப நம்ம அதாவது சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தோம், தமீம் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தோம், சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீர் கலை ஆசிரியர் அவர்களை பார்த்தோம், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஃபிக்ஹ் கலை அறிஞர், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ் கலை அறிஞர். இப்படி ஹதீஸ் துறையை சார்ந்த, ஃபிக்ஹ் துறையை சார்ந்த, அதே போன்ற தஃப்சீர் துறையை சார்ந்த எல்லா துறைகளில் இருந்த மிக சிறந்த ஒரு முன்னோடிகளாக இந்த உம்மத்தில் திகழ்ந்தவர்களிடத்திலே ரமதான் என்ற ஒரு பாடத்தில் அவர்கள் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் குர்ஆனுக்காக கொடுத்த நேரம் என்பது அது மிகப்பெரிய நேரமாக இருந்திருக்கிறது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பற்றி சொல்லப்படும் பொழுது அவர்கள் ஹதீஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க. ரமதான் வந்து விட்டால் ஹதீஸ் பாடத்தை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு முழுக்க குர்ஆன் ஓதுவதற்காக அவர்கள் தன்னுடைய நேரத்தை ஆக்கிக் கொள்வார்கள். இது குர்ஆனுடைய மாதம் என்று ஹதீஸ் பாடம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவங்க வாழ்க்கையை ஹதீஸ்க்காக அர்ப்பணிச்சவங்க. முவாத்தா மாலிக் எனக்கூடிய ஒரு நூலின் சொந்தக்காரர் அவர்கள். ஆனால் அவர்கள் ரமதான் வந்து விட்டால் இது குர்ஆன் மாசம் சொல்லிடுவாங்க. இப்படிதான் பல சஹாபாக்கள் விஷயத்தில் பல இமாம்களுடைய விஷயத்தில் முன்னுதாரணத்தை பார்க்கிறேன். ஏன் ரமதான் என்பது குர்ஆனுக்கான மாதம். ரமதானில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ரமதானில் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதால் தான் ரமதானுக்கு இவ்வளவு சிறப்பு. அந்த குர்ஆனோடு நமக்கு என்ன தொடரும் என்பதுதான் ஒரு கேள்வி. எல்லா அமல்களையும் செய்கிறோம், நோக்கு நோக்கிறோம், நின்று வணங்குகிறோம், மாஷா அல்லாஹ், தான தர்மம் செய்கிறோம், சதகத்துல் ஃபித்ர் இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய பெருநாளுடைய தர்மத்தை கொடுக்க இருக்கிறோம், ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் அடைய இருக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், மாஷா அல்லாஹ் ரமதான்ல உம்ராக்கு போன ஹஜ்ஜுடைய நன்மை அதை செய்ய நினைக்கிறோம். இப்படி பல லட்சங்கள் செலவு செய்ய தயார், பல சிரமங்களை எடுத்துக்கொள்ள தயார். ஆனா குர்ஆன் ஓதுறதுக்கு என்று ஒரு கவனத்தை, ஒரு கவலையை, ஒரு அக்கறையை நாம் எடுத்துக்கொள்கிறோமானா இன்னும் அதில் நாம் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் என்பதை நிச்சயம் நாம் மறுக்க முடியாது. இது நிச்சயமாக நாம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். ரமதானில் நாம் குர்ஆனை ஓதாமல் மற்ற அமல்களை செய்து நாம் இறைவனை முழுமையாக திருப்திப்படுத்திவிட முடியாது. ஆனால் ரமதானுக்கான சிறப்பே குர்ஆனை வச்சுதான். குர்ஆனை இறக்குறதுனாலதான் இவ்வளவு சிறப்பு ரமதானுக்கு அதில் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் செய்வேன், குர்ஆன் மட்டும் ஓத மாட்டேன், குர்ஆன் ஓத எனக்கு தெரியாது, இல்ல குர்ஆன் ஓத நான் கத்துக்கல என்பதை மட்டும் நாம் கடைசி வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் புத்திசாலிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது. இது கவலைக்குரிய ஒரு விஷயம். குர்ஆனை ஓத வேண்டும், ஓதாதவர்கள் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் ரமதான். குர்ஆனை ஓதுறதுக்கு ஓத கத்துக்கிறது. ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர்களிடத்தில் இந்த தவறுகள் எல்லாம் திருத்தம் செய்யப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அது ஒரு பாடமாக இருந்தது. அது ரமதானை அதற்கான மாதமாக அவர்கள் தேர்வு செய்தார்கள். அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தினான். நமக்கும் இதுதான் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையிலேயே அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணம் என்று சொன்னால் நம்ம குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக, பயிற்சி எடுப்பதற்காக இந்த ரமதானை பயன்படுத்துவோம். அதற்கு நிறைய வாய்ப்புகள், வசதிகள் மாஷா அல்லாஹ் இருக்கிறது. கொஞ்சம் நம்ம அக்கறை எடுத்தோம், கவனம் எடுத்தோம்னு சொன்னா குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளும் இந்த நிலைக்கு வரணும். 30 முறை 60 முறை 15 முறை என்ற ரீதியில் இல்லை என்றாலும் கூட ஒரு முறை சரியான முறையில் ஓதுவோமே. இன்ஷா அல்லாஹ் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அதற்கான நசீபை தருவானாக. ரமதான் மாதத்தில் குர்ஆனோடு ஒரு தொடர்பை எடுத்துக்கொள்ள, குர்ஆனை ஓதுவதற்குரிய ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு நாம் குர்ஆனை சரியான முறையில் கற்று குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.